Hello everyone, welcome to the English Breeze channel. Today we are going to see another new lesson. இன்னைக்கு நான் புதிய ஒரு lesson பார்க்க போறோம், sentence making. Most of the people are confused with this sentence making. நிறைய பேர் sentence makingல confused இருப்பாங்க. ஓகே, இங்க இருக்கிற சென்டென்ஸ் ஒன்று பாருங்க. He broke the glass. He broke the glass. தமிழில் இப்படி வரும், அவன் கிளாஸை உடைத்தான். அவன் கிளாஸை உடைத்தான். இதில் நோட் பண்ணிக்கோங்க, எங்களோட வினைச்சொல் உடைத்தான்றது லாஸ்ட்டுக்கு வருது. இங்கிலீஷில் எப்படி பேட்டர்ன்னு பார்ப்போம். ஓகே, ஹீன்றது சப்ஜெக்ட், ரைட்? ஒரு சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுதோ, எதை பற்றி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ இங்கே சப்ஜெக்ட் ஹீ, அவன். ஓகே, அண்ட் ப்ரோக்ன்றது வினைச்சொல், செயலை குறிக்கும் சொல், verb, right? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு சொன்னால் வாட் என்ற கேள்விக்கு, ஒரு சென்டென்ஸில் வாக்கியத்தில் வாட் என்ற கேள்விக்கு எது ஆன்சராக வருதோ அது ஆப்ஜெக்ட். ஓகே, அதாவது வினையை ரிசீவ் பண்ணுறது ஆப்ஜெக்ட். ஓகே, இதை நாங்கள் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் SVO, ரைட்? இந்த பேட்டர்னில் தான் ஒவ்வொரு சென்டென்ஸும் க்ரியேட் ஆகும். அதாவது நாங்கள் பழவிக்கிறோம் எங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ், எங்களோட தாய்மொழியில் சிந்திக்கிறதுக்கு தான் பழவிக்கிறோம். எங்களோட பிரெயின் எங்களோட தாய்மொழியில் தான் சிந்திக்கும். நாங்கள் தமிழ் பேசுகிறாக்களாக இருந்தால் தமிழில் தான் சிந்திக்கும். அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ட்ரான்ஸ்லேட் பண்ணுற நேரம் இந்த சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட்ன்ற பேட்டர்ன்லேயே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணினோம்னா எங்களுக்கு இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதாவது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை கொஞ்சம் ஈஸியான முறையில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது சிம்பிளாக விளங்குற முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ எல்லாருக்கும் விளங்கும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ன்ற நேரம் வாக்கிய வகைகள். அதாவது நாங்கள் பல மாதிரி நாங்கள் பேசுகிறோம் இல்லையா? நாங்கள் தமிழ்லேயே பல மாதிரி பேசுகிறோம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டால், அவன் கவிதை எழுதுகிறான், அவன் கவிதை எழுதினான், அவன் கவிதை எழுதுவான். அவன் கவிதை எழுதுகிறானா, அவன் கவிதை எழுதவில்லையான்னு கொஸ்டின் கேட்குற முறையிலையும் நாங்கள் பேசுவோம். அவன் கவிதை எழுதுகிறான்ன்றது ஒரு வாக்கிய டைப். அவன் கவிதை எழுதுவானா, எழுதுகிறானான்றது கொஸ்டின் டைப். அவன் கவிதை எழுதி கொண்டிருக்கிறான், அவன் கவிதை எழுதியிருக்கிறான், அவன் கவிதை எழுதவில்லை, அவன் கவிதை எழுதவில்லையா, இப்படி கவிதை எழுதவில்லையா அப்படின்ற அந்த மாதிரி நான் இது தமிழில் எப்படி சேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள் வாக்கிய அமைப்பில். இதில் எங்களுக்கு அநேகமாக தமிழில் verb தான், அதாவது வினைச்சொல் தான் மாறுது, ரைட்? அதனால் தமிழில் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் இங்கிலீஷில் இதே வாக்கிய வகைகளை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க வாக்கிய வகைகளுக்கு அவங்களோட கிராமர் ரூல்ஸ் இருக்குது. இப்போ நான் அவன் கவிதை எழுதவில்லையா, அவன் கவிதை எழுதுகிறானா, அவன் கவிதை எழுதினான் என்று எங்களோட வினைச்சொல் verb எப்படி மாறுதோ அதே மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இங்கிலீஷில் அதே மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க கிராமர் ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. அதாவது ஆக்சிலரி verb செய்கிறோம், அதாவது ஹெல்பிங் verb செய்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன், அதாவது வாக்கிய வகையை இப்போ நாங்கள் இதை மாற்றத்தை விளங்கணும். ஏன்னா இது கொஸ்டின், இது நெகட்டிவ் கொஸ்டின், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதாவது எழுதுகிறான், கவிதை எழுதுகிறான், கவிதை எழுதினானா, கவிதை எழுதுவானா அப்படின்றதுல உள்ள சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்லேயும் அவங்க எக்ஸ்ட்ராவாக
சிம்பிளாக சொல்கிறேன்னா எக்ஸ்ட்ராவாக சின்ன வேர்ட்ஸ் எட் பண்ணுவாங்க, அதுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ். அடுத்து அவங்களோட கிராமர் ரூல்ஸ் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, இதில் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு பேசிக் பேட்டர்ன் ஒன்று பார்க்க போகிறோம், அதாவது சிம்பிள் டென்ஸ். இது ஒரு பேசிக் பேட்டர்ன். அதாவது 12 டென்சஸ் இருக்குது. இதில் ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள ஒரு சிம்பிள் டென்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. சிம்பிள் டென்ஸ்டு யூசேஜை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டில் சிம்பிள் டென்ஸுன்றதுக்கு உங்களுக்கு என்னன்னு விளங்கணும். ஃபர்ஸ்ட்டில் டெய்லி எங்களோட ஒர்க்ஸுக்கு டே பை டே நாங்கள் வந்து எந்த நாளும் செய்கிற ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதாவது எங்களோட பழக்கங்கள், ரைட், பழக்க வழக்கங்கள், அதாவது எந்த நாளும் செய்கிறவைகள். அது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்ட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிட்றோம், அதாவது நேற்றும் சாப்பிட்றீங்க ரைஸ், இன்றைக்கும் லஞ்ச் ரைஸ் தான் சாப்பிட்றீங்க, நாளைக்கும் அதை தான் சாப்பிட போகிறீங்க. அப்போ இதை டெய்லி அதை தான் நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க. அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நான் சோறு சாப்பிட்றேன். இது சிம்பிள் டென்ஸுக்குரியது. ஐ ஈட் ரைஸ், இங்கிலீஷில் ஐ ஈட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், அதே மாதிரி உங்களோட ரூட்டீன் ஒர்க்ஸ், அதாவது ஜாப்க்கு போகிறதாகிக்கட்டும் இல்லை ஸ்கூலுக்கு போகிறதாகிக்கட்டும், எந்த நாளும் செய்கிறது. ரைட், அதே மாதிரி ஜென்ரல் ட்ரூத்ஸ்ன்னு சொன்னால் சூரியன் வந்து கிழக்கில் உதிக்குது, அது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து ஒரு அவங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜென்ரல் ட்ரூத்தில் வாரது. இங்கிலீஷில் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இதுதான் சிம்பிள் டென்ஸுக்கு வார வாக்கிய வகை. அதே ஒரு எல்லா சென்டென்சஸ் சிம்பிள் டென்ஸில் எல்லா வாக்கிய வகையிலையும் விளங்குறதுக்கு அது ஒரு முக்கியமான வாக்கியம் தான். ஏன்னா அது மாற்றம் இல்லை, சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கலன்னு மாற்றம் இல்லை, இந்த நாளும் அது நடக்குது. இதைத்தான் நாங்கள் சிம்பிள் டென்ஸுக்கு வார வாக்கியங்கள். அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணணும்னு விளங்குறதுக்கு நாங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணுறோம்ன்றதை இப்போ பார்த்தோம். அதாவது இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்டா இப்படி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, ரைட், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு தான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சாப்பிடணும், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சாப்பிட்றேன் வேறு, நான் ரைஸ் சாப்பிட்றேன்ன்றது வேறு, நான் ரைஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்ன்றது வேறு. அதாவது இப்போ செய்கிற செயல் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சாப்பிட்றேன், ரைஸ் சாப்பிட்றேன்றது வேறு. அப்போ ரைஸ் சாப்பிட்றேன்றது தான் சிம்பிள் டென்ஸில் வரும். ரைஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்ன்றது சிம்பிள் டென்ஸ் இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அதாவது நேற்றும் போகிறேன், இன்றைக்கும் போகிறேன், நாளைக்கும் போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அதே மாதிரி 7 o'clock நீங்கள் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு கொண்டு இருக்கிறேன்ன்றது நடந்துட்டு இருக்கிற விஷயம், அப்போ நடக்கிற ஒரு விஷயம். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன், அப்போ நடக்கிற ஒரு விஷயம். அது சிம்பிள் டென்ஸுக்கு வராது. நான் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதை ஏன் நான் சொன்னேன்னா அப்போ தான் அவங்களுக்கு சிம்பிள் டென்ஸுண்டா அந்த வாக்கிய வகைகளை புரிஞ்சுக்கொள்வது இது இல்லாமல் வாய்க்கும், ஈஸியாகிக்கும். அதாவது உங்களோட டெய்லி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஹாபீஸ் உங்களுக்கு சொல்லலாம். டெய்லி விளையாடுறது, நான் விளையாடுறேன், அதாவது அதுதான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஜென்ரல் ட்ரூத், ஃபேக்ட்ஸ், சயின்ஸ் ஃபேக்ட்ஸ், இது எல்லாம் வந்து இதுக்குள்ளே வரும். ரைட், ஓகே, let's see some examples for simple tense. Look at these sentences. I make cupcakes, you read books, we fry chicken, parents come to the meeting, children like pizza. Subject pluralaக இருந்தால் verb basic form of the verb வரும், எந்த மாற்றமும் verbல இல்லை. ரைட், அதாவது நான் ஆல்ரெடி பார்த்தோம் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஐ மேக் கப் கேக்ஸில் ஐ தான் சப்ஜெக்ட். ஐ மேக் கப் கேக்ஸ், நான் கப் கேக்ஸ் செய்கிறேன். யூ ரீட் புக்ஸ், இதில் யூ ஒன்றை தான் சப்ஜெக்ட்.
நீ புத்தகம் வாசிக்கிறாய், ஓ நீங்கள் புத்தகம் வாசிக்கிறீங்க. வி ஃப்ரை சிக்கன், நாங்கள் சிக்கன் பொரிக்கிறோம். பேரண்ட்ஸ் கம் டு த மீட்டிங், பெற்றோர்கள் மீட்டிங்க்கு வராங்க. சில்ட்ரன் லைக் பிஸா, பிள்ளைகளுக்கு பிஸா விருப்பம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வி ஃப்ரை சிக்கன், பேரண்ட்ஸ் கம் டு த மீட்டிங், சில்ட்ரன் லைக் பிஸா. இந்த 3 சென்டென்சஸ்லேயும் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஆகிக்குது. வி, பேரண்ட்ஸ், சில்ட்ரன், இதுதான் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். இதில் வேர்ப் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அதோட வேர்ப்ஸும் வரும். அதாவது சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்ப்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே மாதிரி ஐயும் யூவும், ஐ ஒரு ஆளை குறிக்கிறதா இருந்தாலும் யூ ஒரு ஆளை குறிக்கிறதா இருந்தாலும் நாங்கள் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு போடுற அதே வேர்ப்ஸை தான் ஐக்கும் யூக்கும் யூஸ் பண்ணுறோம். அதே நேரம் யூ ஒரு ஆளுக்கும் நாங்கள் இங்கிலீஷில் யூன்றதை தான் யூஸ் பண்ணுவோம். நீ, நீங்கள், நீங்கள் எல்லோரும், அதாவது பல பேராக இருந்தாலும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூக்கும் நாங்கள் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஐக்கும் யூக்கும். ஓகே, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்து எப்படி வேர்ப் வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் எப்படி வேர்ப் அமையுதுன்னு பார்ப்போம் சிம்பிள் டென்ஸில். ஓகே ஓகே ஹியர் சி, he plays football, my friend speaks the truth, John writes poems. இதையும் பாருங்கள், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்னில் பாருங்கள். அவன் ஃபுட்பால் விளையாடுறான், அவன் எப்பயும் ஃபுட்பால் விளையாடுறான், அது அவன் ஹாபி, எப்பயும் விளையாடுவான். நேற்றும் விளையாடினா இன்றைக்கும் விளையாடுவான், நாளைக்கும் விளையாடுவான். அப்போ எந்த கேட்டகரியில் உள்ளது இந்த சென்டென்ஸ்னு பாருங்கள். சிம்பிள் டென்ஸில் தான் நீங்கள் இந்த மாதிரி ஹாபீஸை சொல்லுவீங்க. மை ஃப்ரெண்ட் ஸ்பீக்ஸ் த ட்ரூத், ஜான் ரைட்ஸ் போயம்ஸ். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் எல்லாம் சிங்குலரில் இருக்குது. ஹீ அவன் ஒரு ஆள், மை ஃப்ரெண்ட் ஒரு ஆள், ஜான் வந்து ஒரு ஆள், ரைட்? இப்படி இருக்கிற நேரம் வேர்ப் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் எஸ் சேரும். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்ப் எல்லாத்துலேயும் எஸ் சேரும். சில வேர்ப்ஸில் வந்து எஸ் சேரும், சில வேர்ப்ஸில் இஎஸ் சேரும். அது வேர்ப்ட ரூலை பொறுத்து அந்த எஸ் சேரும். நாங்கள் இதுக்கு சொல்லுவோம் ப்ளூரல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்ப்ஸ் ப்ளூரல் ஆகுன்ற அந்த பேட்டர்னில் வரும். ஓகே, நீங்கள் இங்கே அதை நினைவு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பில் எஸ் சேருமோ, சில சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரப்போகுது, வேர்பில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே நேரம் ஐக்கும் யூக்கும் நான் வந்து சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கும் போது போடுற அதே பேட்டர்னில் அந்த வேர்பை தான் போட போகிறோம். ஐக்கும் யூக்கும் எழுதுகிற நேரமும் நாங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே வேர்பை தான் நெட் பண்ணுவோம், ரைட்? அதை பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நெட் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிள் டென்ஸ்டு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்த்துக்கிறோம். அதாவது நாங்கள் இவ்வளோ நேரமும் பார்த்தது சிம்பிள் டென்ஸ்டு ப்ரெசன்ட் டென்ஸ், ரைட்? நீங்களும் வந்து இப்போ உங்களுக்கு நினைக்கிற சிம்பிள் டென்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினைக்கிற சிம்பிள் டென்ஸை. இந்த லெசனை நான் வந்து சிம்பிளாக விளங்கக்கூடிய மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். தமிழ் வாக்கியங்களை பேசுகிற லாங்குவேஜில் தான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சுத்த தமிழ்லையோ இல்லை எழுதுகிற தமிழ்லையோ சொன்ன உடனே அவங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதாவது அவங்க வந்து பேசுகிற லாங்குவேஜில் தான் திங்க் பண்ணுறாங்க. எல்லோரும் பேசுகிற லாங்குவேஜில் திங்க் பண்ணுற நேரம் அதை கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். பிரெயின் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும். திங்க் பண்ணுற லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் தான் பண்ண போகுது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்டா நாங்கள் படித்த இப்படி தானே சுத்த தமிழில் படித்த அந்த வாக்கிய பேட்டர்னா இது தானே அதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பேசுகிற லாங்குவேஜை மேக்ஸிமம் யூஸ் பண்ணினேன். அப்போ ஈஸியாக ஆகிக்கும்னு சொல்லி. ஓகே guys, like, share and subscribe the channel. Bye.